வெல்கம் டு சமையல் கனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான கிச்சடி தாங்க செய்ய போறோம். நார்மலா கிச்சடியை ரவை கோதுமை ரவையை வச்சு செய்வோம். இப்போ இன்னைக்கு நம்ம குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தி செய்ய போறோம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குதிரைவாலி அரிசியை ஒரு 200 கிராம் போல எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த குதிரைவாலி அரிசியை வச்சு செய்யும்போது பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது கழுவியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறமா வறுபடட்டும். ஒரு 4 பச்சை மிளகாயும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயமும் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது லேசா வதங்கட்டும். கழுவி கட் பண்ண காய்கறிகளை சேர்த்துடலாம். 1 கப் பட்டாணி, 1 கப் பீன்ஸு, 1 கப் கேரட்டு, இது எல்லாம் 50-50 கிராம் எடுத்திருக்கேன். 1 கப் காலிஃப்ளவர், இது மட்டும் 100 கிராம் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்ப அரிசி அளந்த கப்பால ஒரு 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதோட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. இப்ப நான் குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கிறேன். திணை, சாமை, வரகு இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. கேஸை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.